இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எலும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பாம்பெல்லாம் வந்து ஒரு லிக்விட்ல போட்டு வச்சிருக்காங்க. நிஜமாக பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஸோ வயிற்றுல வந்து ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி போட்டிருக்காங்க. வேறு தெரியுதா? இது ரியலாக ஃபேக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு பார்க்கறது ரியல் மாதிரியே இருக்கு. ரொம்ப மோசமான குரங்கு இது வந்து பாருங்க. நான் பார்த்ததுலேயே பயந்த ஒரே ஒரு எலும்பு கூடுன்னு பார்த்தா இது மட்டும்தான். எவ்வளவு பெருசுல இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த காலத்தில் வந்து போருக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் இங்கே வச்சிருக்காங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். ஸோ நம்ம வந்து சென்னை சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை சீரிஸ்ல வந்து இது எபிசோட் 7. ஆமா காய்ஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா சென்னை மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இந்த சென்னை மியூசியம் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து 2வது பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொல்கத்தால இருக்கு. இது வந்து 2வது பிளேஸ், அதாவது சென்னையில இருக்கிறது வந்து 2வது பிளேஸ். நம்மளாம் வந்து பெருமையா சொல்லணும், நம்மளோட சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய பெருமைனே நம்ம சொல்லி. கண்டிப்பா காய்ஸ், நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏன் சென்னையோட சீரிஸ் போட்டோம்னா, நம்ம இருக்கிற சென்னையிலேயே வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரி வரலாறு மிக்க நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ நம்ம சென்னையோட பெருமைகளை வந்து நம்ம தான் பேசணும். அதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சென்னை சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே. ஸோ மேலும் வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போதான் நாங்கள் என்ன எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்றது உங்களுக்கும் தெரியும். போன வீடியோவிலே வந்து நம்ம சொல்லியிருப்போம் என்னன்னா 1000 சப்ஸ்கிரைப் வந்தோடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 150 சப்ஸ்கிரைப் கிட்ட நம்ம நெருங்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இந்த மியூசியமை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வந்து ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையுமே காட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமான சில இடங்கள்ல வந்து ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எது காட்டணுமோ எல்லாத்தையும் காட்டி கவர் பண்ணுறோம். ஸோ கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்திருக்கோம். இங்கே வந்து தமிழுடைய கலாச்சாரம் அப்புறம் பாரம்பரியம் அதை பற்றிலாம் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. நான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பாருங்க. ஸோ காய்ஸ், இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து வீட்டெல்லாம் வந்து சுமார் 4400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மண்ணில் தான் வந்து அந்த வீட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சிந்துவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்னன்னா ஆதி மனிதன்லேருந்து நம்ம மனிதர்களா மாறின காலம்னு இதுதான் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம வந்து உணவை வந்து வேட்டையாடிலாம் சாப்பிட்ருக்கோம். நம்ம அனிமல்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா தான் வாழ்ந்தோம். அப்போ எல்லாருமே இதுதான் வந்து ஆதி மனிதர்களோட வரலாறு. சைனாவில் வந்து நம்ம வந்து என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு கல்ச்சரை வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து சைனா அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ப்ரூஸ்லி இருக்காரு. ஸோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. வரலாறுல ஒரு இடம் பதிச்சிருக்காங்கமா இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நாடுகளுடைய தேசிய கொடிகள் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். மாமி ஃபிளாக்ஸ் ஆஃப் நேஷனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே புது வந்து மொத்தம் நம்ம உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கோ அந்த எல்லா நாடுகளுடைய கொடியும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ட்ரெஸ் கல்ச்சர் தான் வந்து பார்க்க வரோம். என்னதான் வந்து பல ஊரோட ட்ரெஸ் கல்ச்சர் பார்த்தாலும் நம்ம தமிழ்நாடு தான். நாங்கள் பாருங்க, ஒரு சாரி கட்டிட்டு வேஷ்டி போட்டு தமிழ்நாடு மாதிரிலாம் வேற ஊரை அடிச்சுக்க ஆளே கிடையாது உண்மையா. ஸோ கைஸ், நம்ம அதே பில்டிங்ல மேலே வந்து அறிவியல் கண்காட்சிக்கு வந்திருக்கோம். தி எர்த் ஆஃப் ஹவுஸ், நமது பூமி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பூமி வந்து எப்படி இருக்கு. ஸோ பூமியில இருக்கக்கூடிய கோள்கள், ஜூபிட்டர், அப்புறம் சூரியனு, மார்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க. ஸோ கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அற்றுப்போன விலங்குகள்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ இந்த கரண்டா இந்த பூமியில இல்லாத விலங்குகளை பற்றி இங்கே போட்டிருக்காங்க.
ஸோ நம்ம நாட்டில் இதெல்லாம் வந்து பல வருடங்கள் முன்னாடியே வந்து அழிந்து போன ஒரு மிருகங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நினைவூட்டுற விதமாக இதை வந்து நான் இங்கே வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வச்சு போட்டிருக்காங்க. இதை பாருங்க, ஹியூமன் பாடி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இதை பாருங்க, இதயம், லிவர், ஸ்டொமக், லார்ஜ் அதாவது வந்து பெருங்குடல், சிறுங்குடல், இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமன் உடம்புல எத்தனை பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதை பாருங்க, இது வந்து ஹார்ட்டு. ஸோ நம்ம உடம்புல வந்து எவ்வளோ உறுப்புகள், ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து பிரெயின். ஸோ கைஸ், நம்ம பக்கத்தில் இருக்க பில்டிங் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிலைகள், அப்புறம் வந்து இந்த ஓவியங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும். நிஜமா இந்த தாத்தாங்கலாம் யாருன்னு தெரியல நிஜமா. ஆனால் எங்களுக்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு வேணா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்குன்னு தனியாக படிச்சுட்டே வரணும் போல. ஆமாம், ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை. ஸோ அதை விட எங்கள் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்குது. ஓவியம் வந்து யசோதாவோட கிருஷ்ணர் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி இங்கே ஒரு வரைபடம் போட்டிருக்காங்க. தாத்தா தூங்குறது வந்து ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க போல. இப்போ பாருங்க, தாத்தா இன்னும் உள்ள தூங்கிட்டு தான் இருக்காரு. அது ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டிராயிங், ஒரிஜினல் அப்படியே போட்டா மாதிரியே இருக்கும். ஆமாம், இது எல்லாமே வந்து கையால் வரையப்பட்ட ஒரு ஓவியங்கள் தான். ரியலாகவே வந்து சூப்பராக இருந்திருக்கு பாருங்க, ரியலாகவே பண்ணியிருக்காங்க. 3D எஃபெக்ட்ல இருக்கு. ஆமாங்க. ஸோ கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதின அவருடைய கையெழுத்து, அவர் எழுதின இந்த ஒரு காப்பியம் இங்கே இருக்கு. பெண்மைன்னு சொல்லிட்டு எழுதிருக்காரு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அப்படியே காட்டுறேன், நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஆனால் ஒன்றும் புரியல. ஆனால் நிஜமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து நல்லா இருக்கு. பெண்மைன்னு மட்டும் புரியுது. பெண்மை யாக்கென்று வலிமை திடு சக்தி. பெண்மை ஸோ பாருங்க, இங்கே எல்லாமே வந்து அவர் எழுதினுடைய அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். இது வந்து கவர்னர் கோச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து கவர்னர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில தான் வருவாங்கன்னா, ஸோ அந்த வண்டியை வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வச்சிருக்காங்க. இதை பாருங்க, பில்டிங் வந்திருக்கேன், இங்க பாருங்க. அதாவது வந்து மனித குரங்கு, இது பேர் ஏதோ ஒரு பேர், இந்த குரங்கோட பேர் என்ன பேர் அது பேரு? ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா மனித குரங்கு தான் போட்டிருக்கு. ஸோ இதோட எலும்பு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரியல் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக ரியல் மாதிரி தான் இருக்குது. ரியல் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கழுகு. ஸோ காய்ஸ், இது வந்து நம்ம கையளவு வந்து இவ்வளோ பெருசாக வந்து இருக்கு காய்ஸ். ஸோ இதோட ரெக்கை மட்டுமே அவ்வளோ பெருசா இருக்கு. நம்ம உடம்பு அளவு இருக்கு இந்த ரெக்கை மட்டுமே, இந்த கழுகோட ரெக்கை மட்டுமே. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க. டிஸ்கவரி அப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபியில் போடுவாங்க. ஆப்பிரிக்கா பஃபூல் குரங்கு ரொம்ப மோசமான குரங்கு இது வந்து. பாருங்க, ஆப்பிரிக்கா பஃபூன் குரங்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமிருகத்துடைய கொம்பை வந்து வச்சிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3 அடி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொம்பு மட்டுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் யானையோட மண்டை ஓடு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசில் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக காய்ஸ், நீங்கள் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். உண்மையாவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆமாம், பெரிய இதை பார்த்தாவே பயமாக இருக்கு நிஜமாவே. காய்ஸ் பாருங்க காய்ஸ், நிஜமாவே சொல்கிறேன், நான் பார்த்ததுலேயே பயந்த ஒரே ஒரு எலும்பு கூடுன்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான். எவ்வளவு பெருசில் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இது வாழை மட்டுமே எவ்வளவு பெருசில் இருக்கு பாருங்க. நிஜமாவே சொன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலத்தினோட எலும்புக்கூடு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய திமிங்கலம், அதாவது கடல்ல வந்து நடுக்கடல்ல வாழக்கூடிய திமிங்கலம் இது. அந்த காலத்துல குதிரை பாருங்க எவ்வளோ ஹைட்ல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் ஆஃப் இந்தியன் எலிஃபேண்ட் ஃபீமேல் அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோ பெருசில் இருக்கு பாருங்க. ரொம்பவே பயங்கரமா இருக்குங்க நிஜமா பார்க்கறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். அங்கே வந்து டைனோசர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதை தெற்கு பாருங்க. அந்த டைனோசர் நம்ம பார்க்க போகிறோம். டைனோசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 65 to 70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 மில்லியன்னா வந்து 10 லட்சம், அப்போ 70 மில்லியன்னா நீங்களே கணக்கு போட்டுருங்க எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒரு எரிக்கல் வந்து நம்ம பூமி மேலே விழுந்திருக்கு. அது விழுந்த இடத்துல வந்து எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பசுமை மரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுங்க எல்லாமே வந்து அப்போ அங்கே இருந்துருக்குதுங்க. சாப்பாடு உணவு இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஏற்ற ஊட்டச்சத்து இல்லாமல் வந்து இது இனமே வந்து அழிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து டைனோசரோட இனமே ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட சின்ன ஒரு வரலாறு. ஆனால் இந்த வரலாறுக்குள்ளே போனால் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸாக நிறைய பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக வெளியே லைட்டாக சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மரத்தில் வந்து ஒரு முகம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய இந்த பொம்மை சேனல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிட்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக இதை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆமைகள்லாம் கொடுத்துருக்காங்க, கடலில் வாழக்கூடிய ஆமைகள். ஸோ இருக்கிறதுலே வந்து அதிகமான ஒரு வருஷங்கள் வாழக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமைகள் தான். ஸோ கடல் ஆமைகளை பற்றி அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய கடல் வாழ் ஆமைகள், அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல்லிலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு இதில் லிக்விட்ல தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையான ரியலான பல்லி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்னேக்ஸ் பாம்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து மலைப்பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா மலைப்பாம்பின் எலும்பு கூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எலும்பு கூடு தான் வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, விரியன் பாம்பின் எலும்பு கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குதுலேயே வந்து மோசமான விஷம் கொண்ட பாம்புன்னு சொன்னால் இந்த விரியன் பாம்பு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய ஏகப்பட்ட பாம்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பெல்லாம் வந்து ஒரு லிக்விடில் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது ஒரு ரியல் பாம்பு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த என்னென்ன பாம்புன்னு சொல்லிட்டு இந்த பாம்போட நேம்லாம் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. பாருங்க, நிஜமாக பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. நம்ம பழைய காலத்து அந்த பானைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே குழம்பு தண்ணி எல்லாமே இதில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த காலத்து பானைகள். ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த காலத்துல அப்படியே உடைஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு ரியலாகவே எல்லாமே. இப்போ பாருங்க, எல்லாமே வந்து ரொம்ப பழமையானது. எப்படி வந்து துரும்பிடிச்சு போயிருக்கு பாருங்க, பார்த்தாவே தெரியுது ரொம்ப பழசானது அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எலும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஏதோ கட்டை மாதிரி இருக்குதாங்க நிஜமா. இதெல்லாம் வந்து மனிதனுடைய எலும்புகள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம எலும்புகளை நம்மளே பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது நிஜமாவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கு, ஆப்பிரிக்கன் லயன் அப்படின்னு போட்டிருக்கு, ஆப்பிரிக்கா சிங்கர் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து நீர் யானை, இங்க வந்து இந்திய காட்டு பன்றி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்திய காட்டு நாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்க. நிஜமாக சொல்கிறேன், எல்லாமே ரியல் மாதிரியே இருக்குது. ஆனால் ரியலாக ஃபேக்கானு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாமே சேம் ரியல் மாதிரியே இருக்குது. சரி நான் காட்டுறேன் பாருங்கள், இதை பாருங்களேன். ஸோ வயிற்றுல வந்து ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி போட்டிருக்காங்க, இது பாருங்க தெரியுதா? இது ரியலாக ஃபேக்கானு தெரியல, ஆனால் எனக்கு ஆனால் பார்க்கறது ரியல் மாதிரியே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்து எப்படி வேட்டையாடுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஒரு காட்டுப்பன்றியை வந்து காட்டுப்பன்றி தாக்கும் சிறுத்தை புலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து போருக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் இங்க வச்சிருக்காங்க. இங்க பாருங்க,
காய்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு வைபாவே இருக்கு. பயமாவும் இருக்கு ஒரு சைடு, வைபாவும் இருக்கு. நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன். அந்த வந்து மியூசியம்ல வந்து ஆஃப்டர் க்ளோசிங்க்கு அப்புறமா வந்து உள்ள இருக்க இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடமும் யாருமே இல்லை, இருட்டாயிட்டே இருக்கு, பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஸோ ரொம்ப கைஸ் பயமா இங்க இருக்கு. பாருங்களேன், எவ்வளவு பெரிய வால் இருக்கு பாருங்க. ஸோ அந்த காலத்துல போர் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி வாழை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல, நான் இங்க காமிச்ச எல்லா ஆயுதங்களும் வந்து இந்த மாதிரி சண்டையில வந்து போருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, அந்த காலத்துல வந்து இந்த மாதிரிதான் போர்கள் நடக்குமே. ரொம்பவே அழகா வந்து வரலாறை பத்தி இந்த மியூசியம் வந்து நம்மளுக்கு வரலாற்றுல இப்படிலாம் இருந்திருக்கு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வரலாற்றுல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைவற்ற விதமா இந்த எக்மோர் மியூசியம் வந்து நம்ம நல்லாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குதான் சொல்லணும். நிஜமாவே இங்க வர்றது வந்து ஒர்த்தன் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிலாம் நிறைய இருக்கு, கன்லாம். இங்க பாருங்க, ஸோ அந்த காலத்துல யூஸ் பண்ண துப்பாக்கிகள், அந்த காலத்துல யூஸ் பண்ண பீரங்கிகள், கல்லு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஸோ காய்ஸ், நம்ம வந்து கவர்மெண்ட் மியூசியமை வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ள வீடியோ எடுக்கும் போதே வந்து சில சிற்பங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்போம். ஸோ இது ஹிஸ்ட்ரியே வந்து வேற லெவலில் இருக்கு. மறக்காம நீங்க சென்னைக்கு வரீங்க, ஒரு டூரிஸ்டராக வரீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து மஸ்ட் கவர்மெண்ட் மியூசியமை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து மொத்தமா முடிச்சாச்சு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கான தத்துவம் என்னடா, எதுவுமே கேட்கவே இல்லை நீங்க. நீயே அதாவது சொல்லு, எனக்கு வந்து தெரியும். இந்த மியூசியம்ல போனா எல்லாத்தையும் மறந்துட்டோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிடுச்சு, தத்துவத்தையும் மறந்துட்டோம். தத்துவம் வேணாமா அவனுக்கு? ஸோ அதனால வந்து தத்துவம் இல்ல, கருத்து. கருத்து அதனால கருத்து கந்தசாமி வந்து ஒரு கருத்தோட தான் நம்ம எப்பவுமே முடிப்போம். அதனால ஒரு கருத்தை சொல்லுவோம். இன்னைக்கான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடி, அந்த செடியிலயோ இல்ல மரத்துலயோ நம்ம அந்த இலையில வந்து நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துனாலுமே வந்து நம்ம அந்த வேரோட பர்மிஷன் இல்லாம அந்த தண்ணி வந்து இலைக்குள்ள போவே முடியாது. சரியா? அதே மாதிரி நீ என்னதான் எவ்வளவுதான் நீ நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு பேருக்கு நீ நல்லது பண்ணியிருந்தாலும், எவ்வளவு புண்ணியம் சேர்த்து வச்சிருந்தாலும், உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த நல்லது பண்ணதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது. கரெக்ட் தான். கண்டிப்பா guys. கண்டிப்பா உண்மை. இதுல இருந்து என்னன்னா, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க. வயசு இருக்கிற வரையும் தான். வயசு போனதுக்கு அப்புறம்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சாலும் நீங்க சந்தோஷமா இருங்க, அம்மா அப்பாவையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், நம்ம வந்து இந்த மியூசியம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்ச வரையும். ஸோ அதே இல்லாமல் இங்கே டிக்கெட் ப்ரைஸும் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு அப்படின்னா வந்து 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தண்ணியும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே தண்ணியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி இங்கேயே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ டோட்டல் வந்து 16 ஏக்கர் வந்து இங்கே வந்து நம்ம வாக் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. 6 பில்டிங் இல்லை, 6 பில்டிங். ஸோ அதனால நீங்கள் வந்து தண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எப்போ எங்க கூட இணைஞ்சிருங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா, பாய், see you.